என்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அப்படிதான் நம்ம இருப்போம். ஸோ நம்ம சும்மாவே இருந்தாலும் தலைவலி நம்மளை தேடி தான் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையில இருக்கவங்களுக்கு தான் இந்த இந்த வீடியோ. ஸோ இதுல வந்து தலைவலி என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதுக்கான தீர்வு என்னன்னு இதுல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதல்ல தலைவலி என்னென்ன விதங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கான தீர்வை அதுக்கடுத்து பார்க்கலாம். தலைவலி வந்து உங்களுக்கு ஃபுட்டு டைஜஷன் ஆகல, நீங்க எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து சேரல, நைட்டு சாப்பாடு எடுத்திருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். வாமிட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த தலைவலி வந்து ரிலீஃப் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இது எதனாலனா உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்க ஃபுட்டு வந்து உங்களுக்கு சேரலன்னு அர்த்தம். ஸோ அந்த இன்டைஜஷனால தான் இந்த தலைவலி வரும். அதுக்கு அடுத்த விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். மலச்சிக்கல் வந்தாலுமே உங்களுக்கு தலைவலி அதிகமாகிடும். ஸோ மலச்சிக்கல் வந்து ஒரு நாள் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து இருக்கும் போது அதனால வர ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னால கண்டிப்பா தலைவலி அதிகமாகிடும். அதுக்கடுத்து மைக்ரைன். மைக்ரைன்ங்கிறது ஒத்த தலைவலி. ஒத்த தலைவலி எதனால வரும்னா அதிகமாக யோசிக்கிறது, அதாவது ஒரு விஷயத்தையே போட்டு போட்டு குழம்பி யோசிக்கிறது, அதுக்கப்புறம் மன அழுத்தம் ரொம்ப நாளா இருக்கிறது, அதுக்கப்புறம் சில டைம்ல வந்து உங்களோட தலையில இருக்க நரம்புகள் ப்ரெஷரைஸ்டு ஆகிறதுனாலையுமே இந்த தலைவலி வரும். ஸோ இதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க நார்மலா நீங்க எதை பத்தி யோசிக்காம ரிலாக்ஸ்டா இருந்து யோகா, எக்ஸசைஸ், பிரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்க பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது மைக்ரைன்ல இருந்து நீங்க வெளியில வரலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சைனஸ்னால வர தலைவலி. சைனஸ்னால ஏன் தலைவலி வருதுன்னா சைனஸ்ங்கிறது உங்களுக்கு ஒரு ஃபேஸ்ல இருக்க ஏர் பேக்ஸ். இந்த ஹேர் பேக்ஸ்ன்றது காற்றுகள் வந்து உள்ள அடைஞ்சிருக்கும். ஸோ இதுல இன்ஃபெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா இதுல போயிட்டு நீர் கோர்த்துக்கும். அந்த நீர் கோக்குறதுனால தான் உங்களுக்கு தலைவலி வரும். ஸோ இதுல இருந்து விடுபடணும்னா நீங்க ஆவி பிடிக்கலாம். தொடர்ந்து ஒரு வாரத்துல 3 நாள் 4 நாள் உங்களுக்கு அது ரிலீஃப் கிடைக்கும் போது ஆவி பிடிக்கலாம். ஸோ அதுல ஆவி பிடிக்கிறதுனால மாத்திரைகள் நிறைய மார்க்கெட்ல இருக்கு. அப்படி இல்லையா நொச்சி இலை அந்த மாதிரியான இயற்கை வைத்தியத்திலையும் போயிட்டு நீங்க ஆவி பிடிக்கலாம். அதுக்கடுத்து வார்ம் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்றது, வார்ம் வாட்டர்ல பாத் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து நல்லாவே உங்களுக்கு சைனஸ் ஹெடேக்ல இருந்து ரிலீவ் பண்ணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஹெடேக். டென்ஷன் ஹெடேக்னா நீங்க ரொட்டீனா ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க, ஒர்க்ல போயுமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், வீட்டுக்கு வந்துமே நீங்க ரிலீஃபா இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது என்ன பண்ணணும்னா நீங்க வீட்டுக்கு வந்தோடனே ஹாட் பாத் நல்லா எடுத்துக்கிட்டு தூங்கிடணும். ஸோ ஸ்க்ரீன் டைமை வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஹாட் பாத் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த தலைவலியிலேருந்து நீங்க ரிலாக்ஸாக தூங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இதே வந்து நீங்க சொல்லுவீங்க டைஜஷனால வர ஹெட்டேக்கு ஏன் பாத் எடுத்துட்டு நம்ம தூங்கலாமான்னா தூங்கக்கூடாது. அது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளத்தை அதிகமாக்கும். ஸோ ஃபிசிக்கலா நீங்க உங்களோட பாடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு, ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்ற போது நீங்க ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது ரிலாக்ஸ்டா நீங்க தூங்கலாம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நேசல் கன்ஜெஷன்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு பிரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இதனாலுமே வந்து நைட்ல தூங்கும் போது நீங்க பிரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஆக்சிஜனல் பிளட் போகாது. ஸோ இதனால தலைவலி அதிகமா வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க காலைல எந்திரிச்ச உடனே பிரீத்திங் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணணும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆக்சிஜனல் பிளட் நல்லா உடம்புக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் இருந்தாலும் தலைவலி இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா ஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதுக்கு செக்அப் பண்ணிட்டு நீங்க அதுக்கான ஸ்பெக்ஸ் போடும்போது தலைவலியிலேருந்து நீங்க ரிலீவ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்ஜே ஜாயின்ஸ்ல வந்து இங்க உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணும்போது சம்டைம்ஸ் கிளிக்கிங் சவுண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இதனாலயுமே உங்களுக்கு தலைவலி இருக்கும். ஸோ இதை நீங்க செக் பண்ணும்போது உங்க டென்டிஸ்ட்டை போய் பாருங்க. ஸோ பார்க்கும்போது இதுல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கான தலைவலியிலேருந்து நீங்க ரிலீவ் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து சர்வைக்கோ ஸ்பாண்டலைசிஸ், அதனால வர தலைவலி. ஸோ இந்த தலைவலி எதனால வருதுன்னா உங்களோட நெக்ல இருக்க இந்த நரம்பு வந்து கம்ப்ரெஷன் ஆகுறதுனாலையும் எலும்பு வந்து தேய்மானம் ஆகுறதுனாலையும் உங்களுக்கு இந்த தலைவலி வரும். ஸோ இதுக்கு என்ன தீர்வுனா நார்மலாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி ஸ்ட்ரெச் பண்ணணும், உங்களோட நெக்கை வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்ட்ரெச் பண்ணணும். உங்களோட சிட்டிங் பொசிஷனை நீங்கள் அப்பப்போ மாற்றணும். அதாவது போஸ்டரை வந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கணும். நீங்கள் லேப் பார்க்குறீங்களா, உங்களோட போஸ்டர் கரெக்டாக இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கணும். நீங்க அதே அதிகப்படியான டைம்ல வந்து நீங்க போனை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுக்கும்போது சர்விக்கல் ஹெட்டேக்ல இருந்து நீங்க ரிலீவ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி தலைவலியில இருந்து நான் எப்படி விடுபடுறதுன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். நீங்க என்ன பண்ணும், எல்லாத்துக்குமே ஒரே வழிதான். உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நீங்க குடிக்கிற தண்ணி, தூக்கம். ஸோ இதுல எப்படி நீங்க மாடிஃபிகேஷன் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஹெட்டேக்ல இருந்து நீங்க ரிலீவ் ஆகலாம்.
அதுக்கப்புறமும் உங்களுக்கு தலைவலி இருக்குன்னா நீங்க கண்டிப்பா உங்களோட டாக்டர்ஸை பார்த்துட்டு அதுக்கான மெடிகேஷன்ஸை எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி தண்ணி வந்து 6 to 8 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து குடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து 8 ஹவர்ஸ் டெய்லி தூங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டைமை கொஞ்சம் குறைச்சிக்கணும். டெய்லி யோகா பண்ணணும். யோகா பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், டிப்ரெஷன் இருந்தாலும் நீங்க அதுல இருந்து வெளியே வரலாம். அதுக்கடுத்து பிரீத்திங் எக்ஸசைசஸ். எவ்வளோ பிரீத்திங் எக்ஸசைசஸ் பண்றீங்களோ ஆக்சிஜனேட்டட் பிளட் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து நீங்க எடுக்கிற ஃபுட் வந்து அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கணும். ஏன்னா அயன் வந்து கம்மியா இருக்கும் போதும் ஹெட்ஏக் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க டைஜஷன் ஆகுற மாதிரியான ஃபுட் எடுக்கணும். கான்ஸ்டிபேஷன் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை நம்ம இன்னொரு வீடியோல இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபுட்ஸை நீங்க எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஹெட்ஏக்ல இருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இதை தவிர்த்து எனக்கு ஹெட்ஏக் இருக்கு, எனக்கு ரொம்ப தாங்க முடியாத தீவிரமான தலைவலி இருக்கு, இதுல இருந்து நான் ரிலீவ் ஆகல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பிசிஷியனை பாருங்க. ஸோ பெட்டர் மெடிசன், பெட்டர் வேர்ல்ட், பெட்டர் மீ, பெட்டர் ஃபேமிலி. தேங்க்யூ.